ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌத்தாபிஈன்கள் கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அனைவரும் ரஜபுடைய சங்கையான மாதத்திலே வீற்றிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் இஸ்ரா வல் மிஅராஜ். இஸ்ரா மிஅராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார்கள். அதே வேளையில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபூ தாலிப் அவர்களும் மரணிக்கிறார்கள். இப்பொழுது மிகுந்த கவலையிலே வீற்றிருக்கிறார்கள். மிகுந்த கவலையிலே வீற்றிருக்கிறார்கள். இந்த நேரத்தில்தான் இந்த மிஅராஜுடைய பயணம் நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் இந்த மிஅராஜுடைய பயணத்துடைய 4 படிப்பினைகளை கூறுகிறார்கள். முதலாவது படிப்பினை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்லலாம், அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு இறக்கி ஆறுதல் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் அவ்வாறு செய்யவில்லை. தன்னுடைய ஹபீபை அல்லாஹ் அவனுடைய சன்னிதானத்துக்கு அழைக்கிறான். அல்லாஹ் அவனுடைய ஹபீபை தன்னுடைய சன்னிதானத்துக்கு அல்லாஹ் அழைக்கிறான்.
அன்பானவர்களே, இந்த பிரயாணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லுகிறான். சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா الذي باركنا حوله لنريه من آياتنا. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார் அந்த மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அந்த ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய ஈலியா என்ற பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் அல்லாஹ் அந்த பயணத்தை அல்லாஹ் நட காட்டுகிறான். அங்கிருந்து 7 வானங்கள் தாண்டி அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள் என்ற நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு அப்பால் எனக்கு வர முடியாது. வல்லகத் ரஆஹு நஸ்லதன் உக்ரா இன்த சித்ரத்தில் منتهى عندها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى. அல்லாஹ் சொல்லுகிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சன்னிதானத்தை நெருங்குகிறார்கள். அந்த வேளையில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இதற்கு அப்பால் எனக்கு வர முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சிதறத்துல் முன்தஹா, அந்த சிதறத்துல் முன்தஹா அதுதான் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்தில், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு மரம் அந்த சிதிர். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு இலைகளும் யானையுடைய காதுகளை போன்று இருக்கும். அங்கிருந்து தான் நைல் நதி, யூப்ரட்டிஸ் நதி அங்கிருந்து தான் வெளியாகிறது என்பதாக மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் கடைசி எல்லை. அங்கே அதற்கு அப்பால் செல்ல முடியாது. அதற்கு அப்பால் சென்றார்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக. எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ்வை மிகவும் சமீபமானார்கள், அல்லாஹ்வை மிகவும் சமீபமானார்கள். சும்மதனா ஃபததல்லா ஃபகான காப கௌசைனி அவ் அத்னா. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை மிக சமீபமானார்கள். சமீபமாகி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த அல்லாஹ்வுக்கும் மேலான ரசூலுல்லாஹுக்கும் மத்தியில் அந்த உரையாடல் நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த மேலான மஹப்பத், அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை அவனுடைய சன்னிதானத்துக்கு அழைக்கிறான். இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? இரண்டாவது படிப்பினை என்ன தெரியுமா? இந்த மேலான மிஅராஜுடைய பயணம் முழு உலகத்தையுமே ஆடி நிற்க செய்கிறது. உலக வரலாறே ஆடி அசைகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான ஒரு நிகழ்வு அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை இது நிலைநாட்ட செய்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த மிஅராஜுடைய பயணத்துடைய நேரம் எவ்வளவு?
மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அக்ஸாவுக்கு செல்வதற்கு 1200 கிலோமீட்டர். இதனை ஒரு ஒட்டகத்தில் செல்வதாக இருந்தால் 40 இரவுகள் வேண்டும். ஆனால் அந்த மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பலஸ்தீனத்துக்கு செல்கிறார்கள். அங்கிருந்து ஒரு வானம் அல்ல 7 வானங்களையும் தாண்டி செல்கிறார்கள். அன்பானவர்களை, அல்லாஹ்வை சந்தித்து விட்டு அந்த நபிமார்களுடனும் உரையாடி விட்டு வருகிறார்கள். இதனுடைய நேரம் எவ்வளவு? உலமாக்கள் எழுதுகிறார்கள், எவ்வளவு குறுகிய நேரத்தில் இந்த முழு நிகழ்வும் நடைபெற்றதென்றால், ஒரு சாவியை நாங்கள் கதவிலே போட்டு அப்படியே திறந்தால், கதவை திறந்தால் அந்த துறப்புடைய கீ எவ்வளவு நேரம் ஆடி அசையும், எவ்வளவு நேரம் ஆடி அசையும். அதை விட குறுகிய நேரத்தில் இந்த முழு பிரயாணத்தையும் நிறைவு செய்தார்கள். அல்லாஹு அக்பர். இன்னும் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய படுக்கையுடைய அந்த சூடு கூட ஆறுவதற்கு முன்னால், படுக்கையுடைய சூடு இன்னும் போகவில்லை, அதற்கு முன்னால் இந்த முழு மிஅராஜுடைய பயணத்தையும் நிறைவு செய்தார்கள் அந்த மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, இன்று ஒரு விண்வெளிக்கு ஒருவர் போவதாக இருந்தால் எவ்வளவு ஆக்சிஜன் வேணும், எவ்வளவு கோடிக்கணக்கான செலவழிக்கப்பட வேண்டும், அதனுடைய ஆடைகள். அன்பானவர்களே, மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழு பிரயாணத்தையும் மேற்கொண்டார்கள். ஒரு ஆக்சிஜனும் இல்லை. பூமியிலிருந்து சந்திரனுக்கு 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம். அன்பானவர்களே, இதுவெல்லாம் கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் நடைபெற்றது. அதனைத்தான் இமாம் ஸஹபி, இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஹஸாயிஸுல் குப்ரா என்ற ரசூலுல்லாஹுடைய அற்புதங்கள் 1000 தொகுக்கிறார்கள். அதில் 2வது இடத்திலே சொல்கிறார்கள் மிஅராஜுடைய அற்புதம். அன்பானவர்களே, நான் நீங்களும் இந்த ஈமானை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், இந்த வானம் பூமியுடைய இந்த படைப்பை நீங்க பார்க்கலையா? இந்த வானம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது? அல்லதி خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த 7 வானங்களை நீங்க பார்க்கலையா? இந்த வானத்துடைய மாற்றங்கள், இந்த சூரியன் சந்திரனுடைய அசைவுகள், இவற்றை நீங்க பார்க்கலையா? இதை எவ்வாறு அல்லாஹ் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, முழு உலகத்தையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இந்த முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் யாருடைய கையில? நாங்க சமீபத்தில் கண்டோம் இந்த வெள்ள பெருக்கு. அன்பானவர்கள், எத்தனை பெயர் அகதிகளாக மாறினார்கள், எத்தனை சொத்துக்கள் அப்படியே கரைந்து சென்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தண்ணீருடைய கண்ட்ரோல் யாருடைய கையில? இந்த நெருப்புடைய கண்ட்ரோல் யாருடைய கையில? அல்லாஹ் சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதர்களிடம் நீங்கள் கேளுங்கள், குல் மன் பியதிஹி மலகூது குல்லி ஷை. யா ரசூலல்லாஹ், அவர்களிடம் கேளுங்கள், இந்த வானம் பூமி இவை அனைத்துடைய முழு கண்ட்ரோலும் யாருடைய கையில? அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், ஃபசுப்ஹானல்லதீ பியதிஹி மலகூது குல்லி ஷை. இந்த முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் அது அல்லாஹ்வுடைய கையில மட்டும்தான். அன்பானவர்களே, இந்த மேலான ஈமான் என்னுடைய உங்களுடைய கல்வியில் உருவாக வேண்டும். உலகத்தில் யாரை கொண்டு ஒன்றுமே ஆக மாட்டாதே. முழு உலகத்துடைய ஏற்பாடும் அது அல்லாஹ்வால் மட்டும் தான் நடக்கிறது. அவரால இவரால இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மிஅராஜுடைய பயணத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய குதிரத்தை நீங்க விளங்குங்க. மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் இந்த கவிதையை குறிப்பிடுகிறார்கள். ஜோலா கஹா ஓலா ஹுவா ஓலா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸ்லா ஹுவா குல்லா हुआ फिर क्या हुआ अल्लाह हुआ जो ला कहा
அவரால் இது நடக்கிறது, இவரால் அது நடக்கிறது, யாராலையும் எந்த ஒன்றுமே நடக்கிறது இல்ல. ஜுஸ்லாஹுவா குல்லாஹுவா, அதை மெஜாரிட்டி ஆகட்டும் மைனாரிட்டி ஆகட்டும், யாராலும் எந்த ஒன்றுமே நடக்கிறது இல்ல. பிற்கையாகுவா அல்லாஹுவா, அல்லாஹுவால் மட்டும்தான் உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் அசைகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த மேலான ஈமானை தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிரயாணத்துடைய முழு செய்தியையும் சொன்ன நேரத்தில் அந்த காபிர்கள், அந்த மக்காவுடைய மண்ணே சொல்கிறது, இது நடக்க முடியுமா, இப்படியான ஒரு விடயம் நடக்க முடியுமா என்று முழு மக்காவுமே மறுக்கிறது. அந்த நேரத்தில் ஆருயிர் தோழர் அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஹபீப் சொல்கிறாரா, ரசூலுல்லாஹுடைய காதால் நேரடியாக கேட்கவும் இல்லை, அந்த அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்களா, இப்படி சென்று விட்டு வந்தேன் என்று. அப்ப நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் சொன்னால் அது உண்மைதான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்ற மேலான வார்த்தையை சொல்கிறார்கள். அன்பானவர்களே, அதனாலதான் சித்தீக் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் சொன்னார்கள், மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துடைய மனிதர்கள், சாலிஹூன்கள், அவுலியாக்கள், இமாம்கள் அனைவருடைய ஈமானை ஒரு தட்டிலையும், அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டிலையும் வைத்தால் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஈமான் கனத்தால் காண்பிவிடும் என்று சொன்னார்கள். இந்த ஈமானை நம்பியதனால் தான். எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மேலான ஈமானை தந்தருள்வானாக. மூன்றாவது, இந்த மிஅராஜுடைய பயணம் சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? மிஅராஜுடைய பயணம் இன்னொரு பயணத்தை ஞாபகம் செய்கிறது. அதுதான் மறுமையுடைய பயணம். அதுதான் மறுமையுடைய பயணம். இந்த மிஅராஜ் நடக்கிறது வானத்துக்கு வெளியே. அன்பானவர்களே, இந்த ஒரு பயணம் ஞாபகம் செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்திலே நரகத்தை பார்த்தார்கள், சுவர்க்கத்தை பார்த்தார்கள், ரிதுவான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள், மறுமையுடைய கட்டங்களை பார்த்தார்கள். லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குபரா, லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குபரா. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுடைய ஏகப்பட்ட அத்தாட்சிகள், அதில் மறுமையுடைய நிகழ்வுகள், அவை அனைத்தையும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அன்பானவர்களே, நான் நீங்களும் மறுமைக்காக என்ன தயார் செய்திருக்கிறோம்? நான் நீங்களும் இதை சிந்திக்கணும். எத்தனை ஜனாசாக்களை மண்ணிலே போட்டு அடக்கம் செய்துவிட்டு வந்தோம். அன்பானவர்களே, நான் நீங்களும் சக்கராத் என்ற ஒன்றை சந்திக்கத்தான் வேண்டும். நாம் உலகத்தில் சக்கராத்தை சந்திக்க மாட்டோம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம் சக்கராத், அதை சந்தித்துதான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, மறுமையுடைய ஒவ்வொரு கட்டங்களும் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எங்களுடைய வாயால் மறுமையுடைய நாள் என்று சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமை எப்படிப்பட்டது? அல் காரிஅத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூத் وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية
அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த காரியா, அந்த திடுக்கிடக்கூடிய அந்த மறுமையுடைய அந்த நிகழ்வு அன்பானவர்களே நான் நீங்களும் கண்களால் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய அந்த மீசான், யாருடைய மீசான் கணத்தால் தாழ்ந்திருக்குமோ அவர்கள் உயர்ந்த அந்த சுவர்க்கத்தில் இருப்பார்கள். அதற்கு மாற்றமாக யாருடைய நிகழ்வுகள் மாறுமோ அல்லாஹ் சொல்லுகிறான், கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அன்பானவர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் நீங்களும் கண்களால் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் நாளை மறுமையுடைய நாளையில் கதறுவார்கள், ரப்பனா غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين. யா அல்லாஹ், நிறைய நல்லோர்கள் வந்தார்கள், நாங்க கணக்கெடுக்கல்ல, உலகத்துடைய வாழ்க்கையை மண்ணாக்கிட்டோம் என்று நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கதறுவார்கள். அன்பானவர்களே, அது எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? யௌம யஅல்லு ظالمு அலா யதை யகூலு யா லைதனி தஹல்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. அவர்கள் நாளை மறுமையுடைய நாளையில் கதறுவார்களாம், எங்களுடைய நண்பர்கள் சொன்னதை கேட்டு இந்த பாவத்தை செய்தோமே, ஒரு 5 நிமிட இன்பத்துக்காக இந்த ஹராத்தை செய்தோமே என்று கதறி கதறி அவர்களுடைய கைகளையே கடித்து கடித்து துப்புவார்களாம் மறுமையுடைய நாளையில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய நஷ்டம் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய பயணத்தில் சொல்லக்கூடிய 3வது படிப்பினை தான் இந்த மறுமையுடைய பயணம். மறுமையுடைய பயணம். அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய மறுமை அல்லாஹ் சிறப்பாக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய மனைவி பக்கத்திலே வீற்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், மனைவியே நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. அவர்கள் வெளியே சென்று அந்த கதவடியிலிருந்து பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், மனிதர்களோ இன்னி லஅரா ஹதரத்தம் மின் இன்சின் வலா ஜான், நான் பார்க்கிறேன் ஜின்களை போன்று அல்லாத, மனிதர்களும் அல்ல, அப்படியான ஒரு படைப்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க சென்று விடுங்கள் இந்த இடத்தை விட்டு என்று சொல்கிறார்கள். அப்படியே வானத்தின் பக்கம் பார்க்கிறார்கள். குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். தில்கத்தாருல் ஆகிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். அதே நிலைமையில் அவர்களுடைய ரூஹ் பெறுகிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களே, இதுதான் மறுமையுடைய வெற்றி. உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு கூலி வீட்டில் இருப்பதே நஷ்டம் அல்ல, ஒரு கஷ்டமான தொழில் செய்யறது நஷ்டம் அல்ல. நாளை மறுமையுடைய நஷ்டம் தான், தீர்க்க முடியாத நஷ்டம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி பக்கத்திலே வீற்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் மனைவியிடத்தில், மனைவியே இந்த சக்கராத்தை பார்த்து நீங்க கவலைப்படவே தேவையில்லை. கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வஸஹ்பா, கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வஸஹ்பா. நான் நாளைய தினம் இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த தோழர்களையும் நான் சந்திக்க போகிறேன். அதனால அன்பான மனைவியே, நீ எந்த ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அப்படி அவர்களுடைய ரூஹ் பெறுகிறது. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இதுதான் மறுமையுடைய வெற்றி. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மேலான வெற்றியை தந்தருள்வானாக.
மிஅராஜ் சொல்லக்கூடிய நான்காவது இறுதியுமான படிப்பினை அன்பானவர்களே, அந்த மேலான மிஅராஜில் தான் அல்லாஹ் அந்த தொழுகையை எங்களுக்கு அல்லாஹ் தந்தான். அன்பானவர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே சொல்கிறோம், இந்த தொழுகையில தான் அல்லாஹ் வாழ்க்கையுடைய முழு பரக்கத்தையும் அல்லாஹ் பொதித்து வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் தொழுகை இல்லையா, அவருக்கு வியாபாரத்தில் நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா இடத்தாலையும் நெருக்கடிகள் ஆரம்பமாகும். அதில் சந்தேகமே இல்லை. அன்பான சகோதரர்களே, தொழுகையை வீணாக்கி அந்த சக்கராத்தை எதிர்பார்க்க முடியாது, அந்த கபருடைய வாழ்க்கையை சிந்திக்க முடியாது. அன்பானவர்களே, அவ்வளவு மேன்மையானது சுபகுடைய இமாம் ஜமாத், எவ்வளவு பெருமதியானது. நான் யோசிக்கணும், எனக்கு சுபகுடைய இமாம் ஜமாத் தொழுது நான் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள் எனக்கு இமாம் ஜமாத் வருகிறதில்லை. அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கல்போடு பேசுவோம், எங்களுடைய கல்போடு பேசுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், சிலருக்கு நாம் முத்திரையிட்டு வைப்போம், சீல் வைப்போம், அவர்களுக்கு அமல்களுடைய இன்பம் இல்லாமல் செல்கிறது. அன்பானவர்களே, நான் யோசிக்கணும், என் வாழ்க்கையில ஒரு கல்யாண ஊடு, ஒரு ஜனாசா வீடு, ஒரு பிரயாணம், ஒரு ட்ரிப் போறோம், எத்தனை தொழுகையை மண்ணாக்குறோம். அன்பானவர்களே, நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு முன்னால், அந்த ரப்புடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அன்பானவர்களே, என்னுடைய மனைவியுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பான், என்னுடைய பிள்ளைகளுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பான். இதற்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? அன்பானவர்களே, முஃப்தி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சவுதியுடைய மிக முக்கியமான ஒரு முஃப்தி, அவர்கள் மரணித்து பல வருடங்கள். அவர்களுடைய காலப்பிரிவிலே ஒரு மனிதர் வருகிறார், சவுதியுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து சொல்கிறார், முஃப்தி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் என்னுடைய மகன் வஃபாத்தாகி இருக்கிறார். அந்த நேரத்தில் முஃப்தி பின் பாஸ் சொல்கிறார், உங்களுடைய மகன் மரணித்தால் அடக்கம் செய்யுங்கள். அந்த நேரத்தில் அந்த கோடீஸ்வரர் வாப்பா சொல்றார், என் மகனுக்கு ஒரு 18 வயதுதான், ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தொழல. நான் நினைத்தேன் அவர் கொஞ்சம் வாலிபன் ஆனதுக்கு பின்னால தொழுவார் என்று, அல்லது அவர் திருமணம் முடித்ததுக்கு பின்னால் தொழுவார் என்று நான் விட்டு வைத்தேன். அவர் விட்டு தான் தொழுவார், வாழ்க்கையில் அதிகமான தொழுகையை தொழவில்லை. அவர் சொல்கிறார், முஃப்தி பின் பாஸ் அவர்களே, இப்பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது. தொழுகை இல்லாத என்னுடைய மகனுடைய ஜனாசாவை இந்த கபரிலே வைத்தால் இந்த கபரு பத்தி எரியுமா? அந்த கபரிலே அந்த விஷ ஜந்துக்கள் என்னுடைய மகனை கொத்தி கொதருமா? எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த கபரிலே என்னுடைய மகனை வைப்பதற்கு பயமாக இருக்கிறது. முஃப்தி பின் பாஸ் அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்க ஏதாவது ஒரு சதக்காவை சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியும், இந்த சவுதியுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் நான் தான். எனக்கு நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு சதக்காவை நான் செய்கிறேன் என்ற மகனுடைய கபருடைய ஈடேற்றத்துக்காக வேண்டி. முஃப்தி பின் பாஸ் சொல்கிறார்கள், நீங்க மௌத்தானத்துக்கு பின்னால் எவ்வளவு தடமாறுறீங்க, இது எல்லாத்தையும் உங்களோட மகன் மரணிப்பதற்கு முன்னால் நீங்க சிந்திச்சிருக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு சவுதியுடைய ஹம்பலி மதுஹபுடைய ஃபத்வாவின் பிரகாரம் சொன்னார்கள், தொழுகை இல்லாத உங்களுடைய மகனுடைய ஜனாசாவை முஸ்லிம்களுடைய மையவாடியில் கூட அடக்கம் செய்ய முடியாது, இதை எங்கேயாவது கொண்டு போய்த்து வீசுங்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் தொழுகையை விட நெருக்கத்தை உண்டாக்குவது வேற எந்த ஒன்றுமே இல்லை. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கத்தியால் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய குடல் வெட்டப்பட்டு பால்
பால் ஊற்றப்படுகிறது, அந்த பாலும் குடலால் வெளியாகிறது. அந்த நேரத்தில் கூட தொழுவதற்காக எழுந்து நிற்கிறார்கள், தொழுவதற்காக எழுந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், எத்தனை தொழுகையை மண்ணாக்குறோம். அன்பானவர்களே, ரப்பிடத்தில் நானும் நீங்களும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எனவே தொழுகையுடைய விடயத்தில் நாம் அனைவரும் கரிசனை செலுத்துவோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையுடைய விடயத்தில் பேணுதலை தந்தருள்வானாக. குதுபாவுடைய சுருக்கம் இந்த மேலான மிஅராஜ் 4 படிப்பினைகளை சொல்கிறது. முதலாவது மேலான ரசூலுல்லாஹுடைய மஹப்பத், இரண்டாவது அல்லாஹுடைய அந்த ஈமானுடைய மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறான், மூன்றாவது மறுமையுடைய பயணம், நான்காவது தொழுகையுடைய பாடம். இவை அனைத்தையும் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவாமாக. அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து